கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 9:35, மேத்யூ 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற சகல பட்டணங்கள் கிராமங்கள் இங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் போய் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று என்ன பண்ணுறாரு? ஜெபாலயங்களில் உபதேசிக்கிறாரு, வெளியில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ரெண்டையும் பாருங்க. அதாவது கர்த்தருடைய பிரசங்கம் 2 விதமானது. அந்த பிரசங்கத்தினால் வரக்கூடியது என்ன? அந்த வார்த்தையை போதித்து ஜனங்களை சுத்தமாக்கி ஜனங்களுடைய நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? ஜெபாலயங்களில் உபதேசிக்கிறாரு, வெளியே பிரசங்கிக்கிறாரு. இது நம்ம மத்தேயு 4வது அதிகாரத்தில் 23 பார்த்தீங்கன்னாலே நம்ம அதை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அதனால என்னாச்சு? அவருடைய கீர்த்தி சீரியா மட்டும் இல்லை, யூதேயா மற்றும் இந்த 10 பட்டணங்கள் என்று சொல்லக்கூடிய தெக்கப்போலி, கலிலேயா, எருசலேம், யூதாயா, அப்புறம் யோர்தானுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் அவருடைய கீர்த்தி விளங்கும் விதமாக கர்த்தர் செய்தார். என்ன? அவர் ஆலயங்களில் உபதேசித்தார், வெளியே பிரசங்கித்தார். அதனால தான் நம்ம ஆலயங்களில் உபதேசிக்கிறோம், வெளியே பிரசங்கிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படி செய்யும்போது கர்த்தர் அவருடைய வார்த்தையை உறுதி பண்ணும் விதமாய் ஜனங்களை விடுதலை பண்ணி ஜனங்களை பாவங்கள்லேருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மாம்ச பிரகாரமும் விடுதலை பண்ணி அவர்களை ரட்சிக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாரு. அதற்கு பின்பாக, அதாவது மத்தேயு 4வது அதிகாரம் 23, 24, 25க்கு பின்பாக இங்கே 9வது அதிகாரம் 32 வரைக்கும் இடைப்பட்டதில் தான் இந்த மலை பிரசங்கங்களை பார்க்குறோம். இந்த மலை பிரசங்கத்துக்கு அப்புறம் கர்த்தர் செய்யக்கூடிய இந்த பெரிய காரியங்களையும் பார்க்குறோம். அதே மாதிரி மத்தேயு 12:15 பார்க்கும்போது இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போகிறான். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அப்போ என்ன? அவருக்கு விரோதமாக பரிசேயர்கள் போகிறாங்க, மத தலைவர்கள் போகிறாங்க, அவங்களால வஞ்சிக்கப்பட்டவங்க போகிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலரோ இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய உபதேசத்தை கேட்குறாங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை குணப்படுத்தக்கூடியவராய், சொஸ்தமாக்கக்கூடியவராய், அவர்களுக்குள்ள வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ என்ன? தனக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை கர்த்தர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. பரிசேயர் அவங்க என்ன சொன்னாலும் சரி, மத தலைவர்கள் என்ன சொன்னாலும் சரி, ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி, தான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராய் எங்கும் சென்று கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கக்கூடியவராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்ததை நம்ம காண முடிகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கணும், இல்லை ஒவ்வொரு சபையினுடைய ஊழியமும் எப்படி இருக்கணும்னா, ஆலயங்களில் உபதேசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தை எப்படியாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாய் எப்படி அவர்கள் யார், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும், அதன் மூலமாய் எப்படி ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வர முடியும் என்கிற காரியத்தை உபதேசிக்கணும். வெளியே வரும்போது சபைக்கு ஆலயத்திற்கு வெளியே என்ன பண்ணணும்? நம்ம பிரசங்கிக்கக்கூடிய மக்களாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய காரியங்களை நம்ம பிரசங்கிக்கக்கூடிய மக்களாய் இருக்கும்போது அங்கு தேவனுடைய கிரியை நடப்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கும். நம்ம என்ன பார்ப்போம்? அங்கே ஜனங்கள் விடுதலை பெறுவாங்க, ஜனங்களுக்கு நோய்கள் குணமாகும், பிசாசுகள் ஓடும். ஆனால் நம்ம என்ன? வார்த்தையை பிரசங்கிப்பதினால் மாத்திரம்தான் இது நடைபெறும். எப்படி இயேசு கிறிஸ்து சகல கிராமங்கள் பட்டணங்கள் என்று எல்லா இடத்துக்கும் போனாரோ, அதே மாதிரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளும் எல்லா கிராமங்களாக இருக்கும், பட்டணங்களாக இருக்கட்டும், எங்கே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அங்கே பூரா போய் நம்ம ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உபதேசித்து
ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி, தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்திற்குள்ள வாருங்கள் என்று சொல்லி அந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய மக்களாக பண்ணும்போது, தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதி செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நடத்துவார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாம் அவர் சொன்ன வேலையை நம்ம செய்யணும். சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத நம்ம கவனிக்கக்கூடாது. நம்மளை குறித்து பரிசேயர்கள் எது வேணாலும் சொல்லட்டும், ஜனங்கள் எது வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பரிசேயர்கள் பிசாசனுடைய தலைவன் என்று, ஜனங்கள் பிசாசு பிடித்தவன் என்று என்ன குற்றச்சாட்டு பண்ணினாலும் அதை பற்றி அவர் கொஞ்சமும் கவலைப்படாமல், ஆண்டவரே, எங்கும் சென்று ஜெப ஆலயங்களில் உபதேசித்து சந்தை வெளிகளில் பிரசங்கித்தது போல நாங்களும் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.